வந்துட்டாங்க சார், சொல்லுங்கள். பாருங்க, இதுக்கு வந்து பிக்ஷாலயான்னு சொல்லுவாங்க. ஊர் பேர் பிக்ஷாலயா. பிக்ஷாலய அர்த்தம் என்ன? நெருப்பு இல்லாமல் நம்ம ஆக்சுவலி ஏரளை பண்ண முடியாது. அப்பநாதரை பண்ணியிருக்காங்க. அப்பநாதர்னா ராகவேந்திர சுவாமியோட ஸ்ரீடர் பூஜை ராகவேந்திர மந்திரம் தெரியுமில்ல, அந்த மந்திரம் எழுததே அப்பநாதர். இப்போது புது பேர் பிக்ஷாலின்னு சொல்கிறாங்க, பழைய பேர் பிக்ஷாலயா. நெருப்பு இல்லாமல் சமையல் அப்படின்னா அப்பநாதர் காலத்தில் குருகுலம் இருந்தது. குருகுலம் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த குருகுலத்தில் பசங்க இருந்தால் பசங்க டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே போயிட்டு பௌத்தி பிக்ஷா அந்த பிக்ஷா எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் இந்த காலத்தில் காசு துணி கொடுக்குற அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அரிசி அப்புறம் பருப்பு அந்த ரெண்டு எடுத்துகிட்டு வந்து பிருந்தாவன் தெரிஞ்சா பாருங்கள், இதுதான் மெயின் பிருந்தாவன். ஆக்சுவலாக நீங்கள் சமாதின்னு சொல்லுவீங்கல்ல, சமாதின்னு சொல்லக்கூட பிருந்தாவன் அதுக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது, அரசு மரம். அந்த மரம் இப்போ இல்லை, அந்த மரத்துக்கு தொங்க விடுவாங்க. அப்புறம் அப்பநாதர் என்ன பண்ணுவாங்க, இங்கே உக்ர நரசிம்மர் இருக்காங்க பூஜை முடிச்சுட்டு. அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் தான், இதே ஆஞ்சநேயருக்கு அப்பநாதரை பூஜை முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணியிருந்த தண்ணி அப்பநாதர் அப்படி புரோக்ஷனை பண்ணால் என்ன ஆகுதுன்னா, புரோக்ஷனை பண்ண உடனே உங்களுக்கு என்ன சமையல், அந்த சமையல் ரெடியாக உடனே சுட சுட சாப்பாடு ரெடி. அதுக்காக ஊர் பேர் பிக்ஷாலயான்னு பேர் இருந்தது. ராகவேந்திர சுவாமிகள் இங்கே வந்து 13 இயர் 13 வருஷம் இங்கே இருந்தாங்க அப்பநாதர் கூட. அந்த 13 வருஷம் இந்த காலத்தில் பிருந்தாவன் தெரிஞ்ச பாருங்கள், இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமி உட்காந்து ஹோமம் ஜப்பம் பண்ண இடம் இது. இதுக்கு வந்து சாமானிய இடம் நினைக்காதுங்க, ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிருந்தாவனம் இந்த அப்பண்ணாச்ச பிருந்தாவனம் கிடையாது. அப்பண்ணாத்தர் கட்டினது ராகவேந்திர சுவாமிகளை பிருந்தாவனம். இன்றைக்கி சில பேர் பார்த்துருக்காங்க, காலங்காத்தில் 4:30 மணிக்கு 2 பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. நீங்களாம் அந்த பட்டத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த டெல்லி கணேசன் கடைசியில் வருவாங்க, அந்த தண்ணி அப்படியே ஒளிவிடும். அந்த இடம் இதே இடம் தான். இங்கேருந்து அப்பண்ணாச்சர் மந்திராலயம் போயிடுவாங்க. போகிறதுக்குள்ளே பிருந்தாவன் முடிஞ்சிடும். அந்த பிருந்தாவன் பார்த்தோம் அப்பண்ணாத்தர் டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்போது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனுக்குள்ளே இருந்து அப்பண்ணாத்தரை சொல்கிறாங்க, அப்பண்ணா நீ மந்திராலயம் கொடுவேன்னா நான் 13 வருஷத்தில் இங்கே உட்காந்து ஹோமம் ஜப்பம் பண்ண பிச்சாலிக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு பிருந்தாவன பிரதிஷ்டாபனை பண்ண உங்கள் இடத்துக்கு நானே வந்து ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனுக்குள்ளே இருந்து அப்பநாதரை சொன்னாங்க. மறுபடியும் அப்பநாதர் அங்கேயும் திரும்பி இங்கே வந்து ஏகசிலா பிருந்தாவனை பிரதிஷ்டாபனை பண்ணாங்க. ராகவேந்திர சுவாமி ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்க. ராகவேந்திர சுவாமிக்கு டெய்லி சாப்பிடும் போது புட்டுக்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். புட்டுக்கடலை சட்னி அப்பநாதரை உட்காந்து செய்வாங்க. அப்போ யூஸ் பண்ண இந்த கல் மாற்ற கல் மேலே இருக்க பார்த்துருப்போங்க. இங்கே அப்பநாதர் 6வது தலைமுறை இப்போ கூட இருக்கிறாங்க. அவர் அஷ்டோத்தர சதசேவா டெய்லி அன்னதானம் டெய்லி ஒரு 1000 பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. இங்கே 108 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் பஞ்சாமிரதம் பண்ணுவாங்க, கொடுக்கலாம், ரிசிப்ட் கொடுப்பாங்க. அன்னதானம் பண்ண முடியாது. ஒரு அன்னதானம் கொடுக்குறது 508 ரூபா கொடுத்தேன் 1 டே பண்ணுவாங்க. இல்லை 1508 ரூபா கொடுத்தேன் 1 மந்த் 1 டே கிடையாது, 30 நாள் அஷ்டோத்தர ப்ளஸ் அன்னதானம். அதுக்கு மேலே பசங்க கல்வி கல்யாணத்துக்காக வேலைக்கிழமை நாங்கள் ஹோமம் எல்லாம் பண்ணுவோம். அதில் ஏதாவது வேண்டுதல் கூட எழுதுவாங்க. அது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வீடு ஆஃபீஸ் வெளியில் சந்தானம் காசு கல்யாணம் 100%ல் கிட்டத்தட்ட 70-80% கண்டிப்பாக முடிஞ்சிடும். சில பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கேன், நாங்கள் பண்ணுற எதுவுமே கிடையாது. ராகவேந்திர சுவாமி பிடிச்ச மாத்திரம் நாங்கள் சொல்லுங்கள் 108 முறை சொல்லும் போது எப்படின்னா ஃபஸ்ட்டில் உங்கள் நேம் உங்கள் கோத்திரம் நட்சத்திரம் வேண்டுதல் லாஸ்ட் ஒன்றே சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்குமே எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறோம். இருந்தால் எனக்கு தெரியாதுன்னா ஒருத்தருக்கு ராகவேந்திர சுவாமிக்கு தெரியாதுன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் இந்த பெரிய தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற காசு பெருசு இல்லை, யாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்த வேலைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அக்ஷரி கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. தயவு செய்து அன்னதானம் கொடுங்க, ரிசிப்ட் கொடுப்பாங்க. நாளே ஒரு 4 பேர் சாப்பிடுவாங்க. ஆமாம், அக்ஷரி வாங்கிக்கிங்க. அன்னதானம் கொடுக்குறாங்க, ரிசிப்ட் கொடுக்குறோம்.